பிள்ளை பருவத்திலிருந்து ராவணனின் அறிவு சாதாரணம் அல்ல. விஸ்ரவ முனிவர் அறிவின் பெருங்கடல். அவரிடமே ராவணன் முதல் அடி வைத்தான். வேதங்கள், ஆகமங்கள், தந்திரம், தத்துவம், அந்தரங்க யோகங்கள் ஒன்றும் அவனை தாண்டவில்லை. பிற பிள்ளைகள் விளையாடு வயதில் கவனமாக பனை ஓலை நூல்களை வாசித்தான். ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒரு ஆழம். அவன் மனதில் ஒரு பிரபஞ்சம் திறக்கும். அறிவோடு கலை கலந்திருந்தது அவனிடத்தில். யாரும் கற்றுக் கொடுக்காமல் அவன் வல்லவர் ஆன கலை. இசை. வீணை வாசிக்கும்போது அவனின் விரல்கள் நடனமாடும். அவன் தொடுத்த ஒலி சுற்றிய காற்றையே மாற்றும் சக்தி உடையது. ஆகவேதர்கள் கூட ராவணனின் கலைத்திறமையை அதிர்ச்சியுடன் அறிவுடன் உடலும் ஈக்குவல் ஆக வேண்டும். அதை ராவணன் நன்றாக புரிந்தவன். காலை முதல் சூரியன் மறையும் வரைக்கும் அவன் தன் ஆயுத பயிற்சியில் மூழ்கியிருந்தான். குத்துக்கலை, வாள்வீச்சு, களரி பயிற்சி. அவன் எதிலும் தோல்வி அறியாதவன். ஒவ்வொரு நாளும் அவன் வலிமையும் வேகமும் இரட்டிப்பாகத்தான் அதிகரித்தது. ஆனால் ராவணன் தேடியது சாதாரண சக்தி அல்ல, உலகை அசைக்கும் சக்தி. இந்த எண்ணம் அவனை ஒரு வழியிலேயே இப்பிச் சென்றது. தவம். அவன் தன் உடலை மறந்து மனத்தை ஒரே புள்ளியில் வைத்தான். காலம் ஓடியது. மலை உச்சியில் காற்றின் கொந்தளிப்பில் அவன் நின்றான். சில நாட்களில் அவன் சுவாசமும் கூட மெதுவானது. சில வாரங்களில் அவன் உணவு கூட தாண்டி மனசக்தியிலேயே வாழ்ந்தான். சில மாதங்களில் அவன் உடல் பலம் குறைந்தாலும் மனசு ஒரு தீப்பொறியாக மாறியது. அவனை பார்த்து தெய்வங்களுக்கு பயம் வந்தது. தவம் அதிகரித்த போது ராவணன் தன் பக்தியை சிவபெருமானிடம் காட்ட வேண்டுமென்று எண்ணினான். அவன் தன் தலைகளை ஒருன்றாக அர்ப்பணித்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. அது வலியில்லை, அது அவனுக்கு பக்தி. அவனின் தவமாற்றம் நடுநிலைக்குப் போகவில்லை. ஒரு மாபெரும் ஒளி, மலை போல் நிற்கும் சிவபெருமான் அவனுக்கு முன்னால் தோன்றினார். தசகிரா, உன் பக்தி உண்மையானது அன்று சிவன் கூறினார். அவரின் ஒரு துளி பார்வையிலே ராவணனின் உடல் சக்தி மீண்டும் பிறந்தது. சிவபெருமான் அவனுக்கு அரிதான வரங்களை கொடுத்தார். அஸ்திரங்கள், அமோக ஆயுதங்கள், அசுர வலிமை. இவையெல்லாம் ராவணனை பேரரசனாக உருவாக்கியது. அவன் இனி ஒரு மனிதன் அல்ல, ஒரு சக்தி. இந்த கல்வியும், இந்த யோகமும், இந்த தவமும், இந்த பக்தியும் ராவணனை இலங்கையின் வரலாற்றில் எதிர்த்து நிற்க முடியாத பேரரசனாக மாற்றியது. இது வெறும் கல்வி பயணம் அல்ல, இது ஒரு பேரரசனின் உருவாக்கம்.